வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் தொடரில் சென்னை ஹைதராபாத் ஆட்டம் இன்று நடைபெற உள்ளதுங்க. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இந்தியாவில் பல்வேறு நகரில் நடந்து வருகிறதுங்க. இதில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இரவு நடைபெறும் 43வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹைதராபாத் சன்ரைஸ் அணிகள் மோதுகின்றன. 5 முறை சாம்பியனான சென்னை அணி நடப்பு தொடரில் வழக்கத்துக்கு மாறாக தடுமாறி கொண்டிருக்கிறது. தொடக்க ஆட்டத்தில் தனது சொந்த மண்ணில் மும்பை வீழ்த்திய சென்னை அணி அதன் பிறகு தொடர்ச்சியாக 5 ஆட்டங்களில் பெங்களூர், ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், கொல்கத்தா அணிகளிடம் சரணடைந்தது. 7வது ஆட்டத்தில் லக்னோவை தோற்கடித்து ஒரு வழியாக வெற்றி பாதைக்கு திரும்பியது. ஆனால் அந்த உத்வேகத்தை நீடிக்க முடியாமல் கடந்த ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பையிடம் 15 புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இதனால் சென்னை அணிக்கு ஒவ்வொரு ஆட்டம் முக்கியமானதாகும். எஞ்சி 6 ஆட்டங்கள் வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் நீடிக்க முடியும். இந்த இக்கட்டான சூழலில் சென்னை அணி இன்று ஹைதராபாத்துடன் மோத உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான சென்னை அணியில் டேவாட் பிரேவிஸ் அறிமுகம் வீரராக களமிறங்கும் வாய்ப்புள்ளதாக சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர் கூறுகையில், நாங்கள் பார்க்கும் விருப்பங்களில் பிரேவிஸ் ஒருவராக இருக்கிறார். தொடர் முழுவதும் எங்களுடன் இருந்து வீரர்களும் உள்ளனர். பிரேவிஸ் அணியில் நல்ல சேர்க்கை, ஆனால் எங்களுடன் இணைந்து பணியாற்றி வரும் வீரர்களின் கருத்தில் கொண்டு சிறந்த அணியை தேர்வு செய்ய வேண்டும். மேலும் பிரேவிஸை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்று கூறினார். அர்ஜுன் டெண்டுல்கர் பந்து வீச்சை விட பேட்டிங் கவனம் செலுத்த வேண்டும் என்று யுவராஜ் சிங் கூறியுள்ளாருங்க. இந்த கிரிக்கெட்டின் அணியின் ஜாம்பவான் வீரரான சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளூர் தொடர்களில் ஓரளவு சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியதன் மூலம் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம் பிடித்தார். இருப்பினும் பெருமளவில் வாய்ப்பு பெறாத அவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் அசையவில்லை. இதனால் பெரும்பாலான நேரங்களில் அவர் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டுள்ளார். இப்படி ஒரு ஜாம்பவான் வீரரின் மகன் வாய்ப்பு பெற முடியாமல் தடுமாறி வருவது பலரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தம்முடைய மகன் யுவராஜ் சிங் தலைமையில் பயிற்சிகளை எடுத்தால் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் கிறிஸ் கெயில் போல அர்ஜுன் டெண்டுல்கர் பேட்டிங்கில் நிறுத்துவார் என்று யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார். யோகராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் பேசி பின்வருமாறு: அர்ஜுனை பொறுத்தவரை பந்து வீச்சு கூட பேச்சிங்கில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சச்சின் டெண்டுல்கர் மகனை யுவராஜ் சிங் தனது சிறகுகளுக்குள் கொண்டு வந்தால் 3 மாதங்களில் அவர் அடுத்த கிறிஸ் கெயிலாக வருவார் என்று நான் பந்தய கட்டுவேன். ஏனெனில் வேகப்பந்து வீச்சாளர்கள் அடிக்கடி காயத்தை சந்திப்பார்கள். அதனால் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பவுலிங் செய்ய முடியாது. நான் அர்ஜுனை சிறிது காலம் யுவராஜிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என கூறினார். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல ஒவ்வொரு அணிகளும் எத்தனை வெற்றி பெற வேண்டும்? மொழி விவரம். சென்னை ஐபிஎல் தொடரில் 14வது சீசன் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை 42 லீக் ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன. இன்னும் 28 லீக் ஆட்டங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற ஒவ்வொரு அணிகளும் குறைந்தபட்சம்
8 போட்டிகள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற ஒவ்வொரு அணியும் இன்னும் எத்தனை வெற்றிகள் பெற வேண்டும் என்பது குறித்து காணலாம். குஜராத் டைட்டன்ஸ் புள்ளிப்பட்டியல் முதலிடத்தில் உள்ளன. முன்னாள் சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸ் அணி இதுவரை 8 போட்டிகள் ஆடி 6 வெற்றி கண்டு 12 புள்ளிகள் பெற்றுள்ளது. மீதமுள்ள 6 போட்டிகளில் 2 வெற்றி பெற்றாலே குஜராத் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் கோப்பைக்கு குறித்துவையில் அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. அந்த அணி இதுவரை 8 போட்டிகள் ஆடி 6 வெற்றிகள் கண்டு 12 புள்ளிகள் பெற்றுள்ளது. டெல்லி அணி மீதமுள்ள 6 போட்டிகளில் 2 வெற்றி பெற்றாலே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆர்சிபி கோப்பை இயக்கத்தை தணிக்கும் முனைப்புடன் களமிறங்கியுள்ள புதிய கேப்டன் ரஜித் படிதார் தலைமையிலான பெங்களூரு அணி 9 போட்டிகள் ஆடி 6 வெற்றி பெற்றுள்ளது. 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. எஞ்சியுள்ள 5 போட்டிகளில் 2 வெற்றி பெற்றாலே பெங்களூரு அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். மும்பை இந்தியன்ஸ் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி இம்முறை தொடக்க கட்டத்தில் சில தோல்விகளை தழுவியது. அதன் பிறகு எழுச்சி பெற்று தொடர்ச்சியாக 4 வெற்றிகளை பெற்றுள்ளது. இதுவரை 9 போட்டிகளில் விளையாடி 5 வெற்றிகள் கண்டு புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. 6வது கோப்பைக்கு குறிவைத்துள்ள மும்பை அணி எஞ்சியுள்ள 5 போட்டிகளிலும் குறைந்தபட்சம் 3 வெற்றிகள் பெற்றாலே பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்துவிடும். பஞ்சாப் கிங்ஸ் அணி சுரேஷ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இம்முறை சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது. முதல் கோப்பை வெல்லும் முனைப்புடன் களமிறங்கியுள்ள அந்த அணி இதுவரை 8 போட்டிகளோடு 5 வெற்றிகளை பெற்று 10 புள்ளிகளுடன் பெற்று பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீதமுள்ள 6 போட்டிகளில் முதல் 3இல் வெற்றி பெற்றாலே பஞ்சாப் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலப்படும் வீரரான 27 கோடி ரிசர்வ் பண்ட் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியானது 9 போட்டிகளில் 5 வெற்றி கண்டு புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. மீதமுள்ள 5 போட்டிகளில் 3 வெற்றி பெற்றாலே எந்தவித சிக்கலுமின்றி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கோப்பையை தக்க வைக்கும் முனைப்புடன் களமிறங்கிய நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 8 போட்டிகள் ஆடி 3 வெற்றி மட்டுமே பெற்று 6 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. எஞ்சியுள்ள 6 போட்டிகள் 5இல் வெற்றி பெற்றால் கொல்கத்தா அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடும். ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இதுவரை 9 போட்டிகளில் ஆடி 2 வெற்றியுமே பெற்றுள்ளது. எஞ்சியுள்ள 5 போட்டிகளில் வெற்றி பெற்றால் அந்த அணியால் 14 புள்ளிகள் மட்டுமே பெற முடியும். இதன் காரணமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது ஏறக்குறைய பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் இருந்து வெளியேறிவிட்டது. சன்ரைஸ் ஹைதராபாத் அணி அதிரடியாக பெயர் போன முன்னாள் சாம்பியனான சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இதுவரை 8 போட்டிகள் ஆடி 2 வெற்றி பெற்று 9வது இடத்தில் உள்ளது. எஞ்சி 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே ஹைதராபாத் அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 முறை சாம்பியன் சென்னை சூப்பர் அணி இம்முறை வழக்கத்திற்கு மாறாக வெற்றி பெற முடியாமல் போராடி வருகிறது. ருத்ராஜ் கேப்டன் விலகியதால் கோப்பைகளை சென்னை அணிக்கு வென்று கொடுத்த தோனி மீண்டும் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். இதுவரை 8 போட்டிகளில் ஆடி 2 வெற்றி மட்டுமே பெற்ற புள்ளிப்பட்டியலில் கடைசியத்தில் உள்ளது. எஞ்சியுள்ள 6 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். ஐபிஎல் மாபெரும் சாதனை பட்டியலில் இணைந்த ஜோசப் ஆல்வுட் ராஜஸ்தானுக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில்
ஆல்சவுட் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். பெங்களூர் ஐபிஎல் தொடரில் நேற்று இரவு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த 46வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அணிகள் மோதுகின்றன. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுக்கு 205 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 70 ரன்களும் பள்ளிக்கல் 40 ரன்களும் அடித்தன. ராஜஸ்தான் அணி தரப்பில் சந்தீப் சர்மா 2 விக்கெட்டுகள் கைப்பற்றின. பின்னர் 206 ரன் இலக்கை நோக்கி ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுக்கு 191 ரன்கள் எடுத்தது. இதனால் பெங்களூர் அணி 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜஸ்தான் தரப்பில் ஜெய்ஸ்வால் 43 ரன்கள் அடித்தார். பெங்களூர் அணி தரப்பில் ஆல்சவுட் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். ஆல்சவுட் ஆட்டநாயக விருது பெற்றார். இந்த ஆட்டத்தில் கைப்பற்றிய 4 விக்கெட்டுகளையும் சேர்த்து ஐபிஎல் வரலாற்றில் ஜோசப் ஆல்சவுட் இதுவரை 51 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். இந்த விக்கெட்டுகளை இவர் வெறும் 36 போட்டிகள் கைப்பற்றியுள்ளார். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த போட்டிகளில் 50 விக்கெட்டுகளை கைப்பற்றிய 4வது வேகப்பந்து வீச்சாளர் என்ற மாபெரும் சாதனை படைத்துள்ளார். காகிசோர் ரபடா அந்த பட்டியலில் காகிசோர் ரபடா 27 போட்டிகள், லசித் மலிங்கா 33 போட்டிகள் எடுத்துக்கிறார். கலீல் அகமது 35 போட்டிகள், ஜோர்ஜ் ஆசில் மிச்சல் மேகலன் 36 போட்டிகளை எடுத்துக்கிறாங்க. T20 கிரிக்கெட் உலக சாதனை படைத்த விராட் கோலி. ராஜஸ்தானுக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் விராட் கோலி 70 ரன்கள் அடித்தார். ஐபிஎல் தொடரில் நேற்றிரவு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த 42வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் 22 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 70 ரன்கள், பள்ளிக்கு 50 ரன்கள் அடித்தனர். ராஜஸ்தான் அணி தரப்பில் வீழ்த்தினர். பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்புங்க. மேட்டூர் அணை வடிகால்களை தூர்வாரும் பணிகள் அடுத்த மாதத்தில் முடிவடைகிறது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அதிமுக உறுப்பினர் காமராஜ் ஒருவர் ஆண்டு மார்ச் மாதம் மே மாதத்திற்குள்ளாக தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டியது கட்டாயம் எனவும் நடப்பு ஆண்டில் கால்வாய்கள் வடிகால்கள் என
821 தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி போதாது எனவும் கூறினார். அதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், காவேரி நீர்நிடிப்பு பகுதியில் பெய்த தொடர்மழையால் வடிகால் மற்றும் ஆறுகளில் மண்ணெழுத்திட்டு ஏற்பட்டிருப்பதாகவும் அவற்றை அகற்றி தண்ணீரை தடையின்றி செல்வதற்காகவும் சுமார் 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 98 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் பணிகளை கண்காணிக்க ஒவ்வொரு டெல்டா மாவட்டத்திற்கும் தனியாக மேற்பார்வையாக நியமிக்கப்பட்டுள்ளன. அனைத்து தூர்வாரும் பணிகளும் மே மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்றார். இந்த கதாபாத்திரங்களில் நடிக்க ஆசைப்படுகிற நானி நடித்துள்ள ஹிட் 3 படம் வருகிற 1ஆம் தேதி திரைக்கு வருகிறதுங்க. ஹைதராபாத்தில் தெலுங்கில் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருவர் நானி. சூர்யாவின் சனிக்கிழமை படத்தை தொடர்ந்து நானி ஹிட் 3 படத்தில் நடித்துள்ளாருங்க. கேஜிஎஃப் நடிகை ஸ்ரீதி செட்டி கதாநாயகியாக நடித்திருக்கும் இப்படத்தை பிரபல இயக்குனர் சைலேஷ் காலானு இயக்குகிறாருங்க. பிரசாந்தி தீபிர்னேனி தயாரிப்பில் உருவாகும் இப்படம் வருகிற 1ஆம் தேதி திரைக்கு வருகிறதுங்க. தற்போது இப்படத்தின் ப்ரமோஷன் பணி நடைபெற்று வருகிறதுங்க. அதில் பேசி நடிகர் நானி தான் வயதான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்படுவதாக கூறினார். மேலும் தனக்கு வயதாவதற்காக காத்திருப்பதாகவும் அப்போதுதான் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஒரு முயற்சி முடியும் எனவும் கூறினார். இறுதி கட்டத்தை எட்டிய நடிகர் சங்கம் கட்டிட பணி. இந்த பணிகளை விஷால், கார்த்திக் இருவரும் நேரில் பார்வையிட்டனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சென்னை தியாகராயா நகரில் உள்ள ஹபீபுல்லு சாலையில் நவீன வசதிகளுடன் புதிய கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இதற்காக பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு கடந்த 2016இல் கட்டுமான பணிகளை தொடங்கினார். திரையரங்கம், திருமணம் மண்டபம், நடிகர் சங்கம் அலுவலகங்கள், உளப்பயிற்சி கூடம், நடிப்பு பயிற்சி மையம் போன்றவை கட்டப்பட்டு வந்தன. 60% பணிகள் முடிந்த நிலையில் 2019இல் நடந்த நடிகர் சங்கம் தேர்தல் வழக்கு சர்ச்சைகள் கட்டுமான பணிகள் முடிந்தன. வழக்குகள் முடிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்றதும் மீண்டும் நடிகர் சங்கம் கட்டிடத்தை கட்ட முயற்சி எடுத்தனர். ஆனாலும் நிதி இல்லாததால் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து வங்கியில் கடன் கட்டினர். நடிகர்களும் நிதி வழங்கினர். போதுமான நிதி கிடைத்த நிலையில் சமீபத்தில் நடிகர் சங்கம் கட்டிடம் பணிகள் மீண்டும் தொடங்கியது. இந்நிலையில் இக்கட்டிடம் பணி இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த பணிகளை விஷால், கார்த்திக் இருவரும் நேரில் பார்வையிட்டனர். மேலும் விநாயகர் கோவிலில் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். சூர்யாவுடன் மீண்டும் இணையும் கீர்த்தி சுரேஷுங்க. சூர்யாவின் 46வது படத்தை இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் ஒருவரான சூர்யா இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படம் வருகிற மே 1ஆம் தேதி விலகியுள்ளது. மேலும் ஆர்ஜே பாலாஜ் இயக்கத்தில் தனது 45வது படத்தில் சூர்யா நடித்து வருகிறார். இப்படத்தில் த்ரிஷா முக்கிய கதாபாத்திரத்தை நடித்து வருகிறார். படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சூர்யா 46வது படத்தை லக்கி பாஸ்கர் பட இயக்குனர் வெங்கி அல்டூர் இயக்கம் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்க உள்ளதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் இப்படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. கடந்த 2018ஆம் ஆண்டு
வெளியான தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் இருவரும் நடித்திருந்தனர் என்பதை குறிப்பிடத்தக்கது. 25வது திருமண நாளை கொண்டாடிய அஜித் சாலினி வைரகம் வீடியோ. தமிழ் சினிமா ரசிகர்களாக கொண்டாடப்படும் ஜோடி அஜித் சாலினிங்க. சென்னையில் நடந்ததுங்க. நடிகர் அஜித், நடிகை சாலினி இருவரும் முதலில் ஜோடியாக நடித்த படம் அமர்கலமுங்க. சரண் இயக்கும் இப்படம் படைப்பில் சாலினி காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தபோது அஜித் அவரை பாசத்துடன் பார்த்து கொண்டார். இதனால் சாலினிக்கு அஜித் மீது காதல் உருவானது. இதனையடுத்து கடந்த 2000ஆம் ஆண்டில் பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டார். சாலினி நடித்த படம் அனைத்தும் ஹிட் ஆகியது. அவருக்கு பட வாய்ப்புகள் வழங்க ஏராளமான தயாரிப்பாளர்கள் காத்து கிடந்தன. ஆனால் அவர் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்தார். இந்நிலையில் அஜித் சாலினிக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து இவர்கள் ஜோடியாக கேக் வெட்டி தங்களது 25வது ஆண்டு திருமணம் நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கல்கி 2 மேஜிக்கான ஆவலுடன் காத்திருக்கிறேன் பிரபாஸ். தற்போது பிரபாஸ் தி ராஜா ஷாப் படத்தில் நடித்து வருகிறார். கல்கி 2898 AD படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் நாக் அஸ்வின் அதன் 2 பாகத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். இதன் படப்பிடிப்பு 60% முடிந்த நிலையில் மீதி படப்பிடிப்பு துவங்க தாமதமாகும் என்று தெரிகிறது. இந்நிலையில் இதுவரை கல்கி 2 குறித்து எதையும் பதிவு செய்யாத பிரபாஸ் தற்போது அதை பற்றி பகிர்ந்துள்ளார். நேற்று இயக்குனர் நாக் அஸ்வின் தனது 39வது பிறந்தநாளை கொண்டாடினார். அதற்கு பிரபாஸ் வாழ்த்து தெரிவித்திருந்தார். மேலும் அதில் கல்கி 2 மேஜிக்கான ஆளுடன் காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தற்போது பிரபாஸ் தி ராஜா ஷாப் படத்தில் நடித்து வருகிறார். இதில் கதாநாயகிகளாக மால்விகா மோகனான் மற்றும் நிதி அகர்வால் நடித்து வருகின்றனர். நயன்தாராவுடன் மோதலா? சுந்தர் சி விளக்கம். மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடித்த மூக்குத்தி அம்மன் படம் கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியாகி ஹிட் அடித்ததும் இதன் 2ஆம் பாகம் தற்போது சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகி வருகிறது. இதில் அம்மனாக நயன்தாரா நடிக்கிறார். துனியா விஜய், ரெஜினா காசன்ட்ரா, யோகி பாபு, ஊர்வசி, அபிநயா, ராமச்சந்திர ராஜ் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். இதில் படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சுந்தர் சி நயன்தாரா இடையே திடீர் மோதல் வெடித்ததாகவும் இதனால் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் பரபரப்பு தகவல் வெளியானது. இதனை சுந்தர் சி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அவர் கூறும்போது, எனக்கு நயன்தாராவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் இப்படிப்பட்ட தகவல் பரவியது என்பது புரியவில்லை. நயன்தாரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன நடிகை. படப்பில் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு கிடைத்தால் கூட கேரவனுக்கு சொல்ல மாட்டார். எங்களுடனேயே படப்பிடிப்பில் அமர்ந்திருப்பார். இந்த மாதிரி வெளியாகும் எல்லா கிசுகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது என்று கூறினார். நிழற்குடை ரிலீஸ் தேதி அறிவிப்புங்க. தேவயானி நடித்துள்ள நிழற்குடை படம் வரும் மே 9ஆம் தேதியாக வெளியாகியுள்ளதுங்க. தர்ஷன் ஃபிலிம்ஸ் சார்பில் ஜோதி சிவா தயாரிப்பில் நிழற்குடை திரைப்படத்தை சிவா அறிமுகம் திரைக்கதை எழுதி இயக்குகிறார். இவர் இயக்குனர் KS அதியாமனிடம் உதவியாளராக பணியாற்றியவர். தேவயானி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த படத்தில் விஜித் கதாநாயகனாகவும் கண்மணி கதாநாயகியாகவும் மற்றும் முக்கிய வேடங்களில் இளவரசு ராஜகபூர், மனோஜ்குமார், வடிவுக்கரசி, நீலிமா, இசை, நிகாரிகா, அகானா என 2 குழந்தைகள் நடித்துள்ளனர். மேலும் தர்ஷனா சிவா என்ற புதுமுகம் மிரட்டலான கதாபாத்திரம் அறிமுகமாகிறார். இப்படத்தை பற்றி
இயக்குனர் சிவா ஆறுமுகம் பொதுவாக குழந்தைகளை வைத்து காட்சிகளை படமாக்குவது கஷ்டம் என்பார்கள். ஆனால் என் படத்தில் நடித்துள்ள குழந்தைகள் இருவருமே தேவயானைக்கு ஈடு கொடுத்த இயல்பாக நடித்துள்ளார்கள். நான் முதலாக உதவி இயக்குநராக பணியாற்றிய படம் தொட்டாசினிங்கி. அந்த படத்தில் தேவயானை கதாநாயக அறிமுகமானார். பல வருடங்களுக்கு பின் நான் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தேவயானை முதன்மை கதாபாத்திரத்தில் நடிப்பதும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். குடும்ப உறவுகளின் மேன்மையை பேசும் நிழற்குடை UBA சான்றிதழ் பெற்றுள்ளது. இதன் ஆடியோ உரிமையை மாஸ் ஆடியோ நிறுவனம், வெளிநாட்டு உரிமையை கவா எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம், தமிழ்நாடு புதுவையின் திரைய வெளியீட்டு உரிமையை பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெற்றுள்ளன. இது உலகமெங்கும் ஒரு மே மாதம் தேதி நிழற்குடை வெளியாகிறது. இன்றைய ராசி பலன்களுங்க. மேஷம், செய்யும் தொழில் செழிப்பு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய படம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தம்பதிகளிடையே அன்பு குறையாது. குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு உதவர். தங்கள் துணையிடம் பெண்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. சிலர் வீடு மனை வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவார். அதிர்ஷ்டம் நிறம் பச்சை. அடுத்து ரிஷபம், சினிமா நாடகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வாங்கிய கடனை அடைத்து இன்புறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கூடும். மாணவர்கள் திட்டமிட்டும் படிப்பர். அதிர்ஷ்டம் நீலம். அடுத்து மிதனம், திடீர் பயணம் உற்சாகம் தரும். விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேறும். பெண்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளில் மகிழ்வார்கள். இது நாள் வரை ஏமாற்றி கொண்டிருந்த நபர் உங்களிடம் கையும் காலுமாக நீக்கிவிடுவார்கள். அதிர்ஷ்டம் நிறம் ரோஸ். அடுத்தது கடகம்ங்க, தொழில் அதிகமான பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். நெருங்கிய நண்பர்கள் தங்களிடம் கொண்டிருந்த மனக்கசப்பு நீங்கி நடப்பு பாராட்டவர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் நிறம் சிம்மம். அடுத்து சிம்மம், இன்று பூரம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் தாங்கள் எந்த ஒரு சுபகாலங்களையும் துவங்க வேண்டாம். மகம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காக தங்கள் பணிகளை துவங்கலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதிர்ஷ்டம் நிறம் நீலம். கன்னி, அடுத்த ராசி. வெளிநபருக்கு உதவி செய்து பின்பு வருந்துவதை தவிர்க்கவும். பங்குச்சந்தையில் லாபம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு தாங்கள் விரும்பிய நாட்டிற்கு செல்ல அனுமதி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிகம் ஆர்வம் அதிகரித்து மேலும் படிப்பிற்காக முயற்சி எடுப்பார். அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள். துலாம், திருமண முயற்சிகள் வெற்றி பெற பெற்றோர்களது உடல் நலனை கவனிப்பது நல்லது. காதலர்களுக்காக மதிக்கணிய சம்பவங்கள் நடைபெறும். பெற்றோர் தங்கள் மனநிலைக்கேற்ப ஒத்துழைப்பார். பெண்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பண உதவி கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிறம் ஊதா. விருச்சகம், அடுத்த ராசிங்க. உறவினரிடையே இருந்து மனக்கசப்பு நீங்கும். ஒரு விவசாயிகளுக்கு அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். பழைய நண்பர்கள் தேடி உதவி புரிவார்கள். பணியாளர்களின் நேர்மையை கண்டு நிர்வாகம் உயர்வை பதிவை தரும். காதல் திருமணத்துக்கு தயாராக. அதிர்ஷ்டம் நிறம் சாம்பல். அடுத்தது தனுசு ராசிங்க. ஒரு பகுதி கடனை அடைத்து விடுவீர்கள். தந்தையுடன் இணக்கமுடன் இருந்தால் தங்களுக்கு நன்மை செய்வார். காதலரின் அன்பு புலப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு தரும். தேக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறம் வெள்ளைங்க. அடுத்து மகரம்ங்க. வியாபாரிகள் கடின உழைப்பில் அதிகம் லாபம் ஈட்டுவார்கள். உறவினர்கள் நல்ல செய்தியுடன் வருவர். பணம் ஒரு நாலா பக்கம் இருந்தும் வரும்.
தம்பதிகளிடையே சண்டை வராமல் தடுக்க வாய் வார்த்தைகளை குறைப்பது நல்லது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிறம் நீலம். கும்பம் எடுத்துங்க. எதிர்பாராத செலவு உண்டாகும். தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் ஆசிரியரிடம் ஒரு நன்மதிப்பை பெறுவோம். குடும்பத் தலைவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கலைஞர்களின் கனவு நனவாகும். வெளி நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்டம் நிறம் சாம்பல். மீனம். நண்பர்களிடையே புரிதல் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் முதல் இடத்தை பிடிப்பார். நல்ல விளைச்சல் உண்டாகும். கலைஞர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். பெரும் தொகை கைக்கு கிடைக்கும். யோகிசதர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மகிழ்ச்சி தரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடுங்க. தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறீங்க. குரூப் 4 தேர்வில் 3935 பணியிடங்கள் நிரப்பப்படும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளாருங்க. இளநிலை உதவியாளர், விஓஏ உள்ளிட்ட பணியிடங்களுக்காக நடத்தப்படும் குரூப் 4 தேர்வு தேதியை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளதுங்க. வரும் ஜூலை 12ஆம் தேதி காலை 9:30 முதல் 12:30 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இன்று முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை இந்த தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த குரூப் 4 தேர்வு 3930 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்தது. இந்த பணியிடங்களுக்கு இன்னைக்கு குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஆகுங்க. பணியிடம் விவரம். விஓஏ 215ங்க. இளநிலை உதவியாளர் 1678 பேருங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளர் 239 பேருங்க. இளநிலை உதவியாளர் தட்டச்சர் 1ங்க. தட்டச்சர் டைபிஸ்ட் 1099ங்க. வனக்காப்பாளர் 62ங்க. என 25 வகையான பணிகளில் 3935 காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதுங்க. வயது வரம்பை பொறுத்தவரை 18 வயது முதல் 32 வயது உட்பட்டவருக்கு விண்ணப்பிக்கலாம். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பில் சலுகை உண்டு. தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தெரிந்து கொள்ளலாம். உதவி பேராசிரியர் பணிகளுக்கு போட்டித் தேர்வு எப்போது? அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களுக்காக பணியாற்ற நெட் அல்லது செட் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வகையில் 3921 காலி பணியிடங்கள், 79 பின்னடைவு காலி பணியிடங்கள் என 4000 உதவி பேராசிரியர் பணி நியமனங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி கடந்த ஆண்டு 2024 மார்ச் மாதம் வெளியிட்டது. தேர்வர்கள் தேர்வுக்கு தயாரான நிலையில் அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் இதற்கான போட்டித் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் தேர்வுகள் காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உதவி பேராசிரியர்களாக பணியாற்ற மத்திய தகுதி தேர்வு அல்லது மாநில தகுதி தேர்வு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும். இதில் செட் தேர்வானது மாநில அரசின் தரப்பில் நடத்தப்படும். அந்த வகையில் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி தேர்வான செட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடத்தியது. இந்த தேர்வு முடிவு வெளியான பிறகு 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறையின் கொள்கை விளக்கம் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களில் புதிய மாற்றம். தேர்வு ஆணையம் ஓஎம்ஆர் விடைத்தாள்களில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ்
வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் OMR விடைத்தாளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. புதிய OMR விடைத்தாளின் மாதிரி படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேர்வார்கள் 4 இலக்கு வினாத்தாள் தொகுப்பு எண்ணை அதற்குரிய வட்டங்களில் கருமை நிற பந்து முனை பேனாவை பயன்படுத்தி கருமையாக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார். மேலும் OMR விடைத்தாளில் பக்கம் 1 பகுதியில் 2 தேர்வார்கள் உறுதிமொழி அளித்து கையொப்பமிட வேண்டும். மேலும் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்பட்டு இருக்கும் இனி வரும் அனைத்து OMR முறை தேர்வுகளிலும் பங்கேற்க உள்ள தேர்வர்கள் புதிய மாதிரி OMR விடைத்தாளினை நன்கு பார்த்து அறிந்து கொண்டு தேர்வை எழுத வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்துறையில் 38 பணியிடங்கள் கோவை மாநகராட்சி அறிவிப்புங்க. செவிலியர் பணியிடங்களுக்கு PSc நர்சிங், DGNM உள்ளிட்ட நர்சிங் சார்ந்த படிப்புகளை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கோயமுத்தூர் மாநகராட்சி பொது சுகாதார பிரிவின் கீழ் செயல்பட்டு வரும் 32 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 3 நகர பொது சுகாதார ஆய்வகங்களில் காலியாக உள்ள நகர சுகாதார செவிலியர்கள், மருந்தாளர்கள், நுண்ணுயிரியாளர்கள், ஆய்வுகள் நிபுணர் மற்றும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் பணியிடங்களுக்கு முற்றிலும் தற்காலிகமாக 6 மாத காலத்திற்குள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர்களிடமிருந்து தேதியன்று 30/4/2025 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியிடங்கள் விவரம்: நகர சுகாதார செவிலியர்கள் 25, செவிலியர் பணியாளர்கள் 2, மருந்தாளர்கள் 2, மொத்தம் 38 பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. கல்வி தகுதி: செவிலியர் பணியிடங்களுக்கு PSc நர்சிங், DGNM உள்ளிட்ட நர்சிங் சார்ந்த படிப்புகள் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் கட்டாயம் பதிவு செய்து இருக்க வேண்டும். பிற விவரங்கள்: இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் இணையும் போது பணியில் சேர்வதற்கான சுயவிருப்ப ஒப்புதல் கடிதம் மற்றும் 6 மாத காலத்திற்கான ஒப்பந்தம் கடிதம் அளிக்க வேண்டும். தேவை ஏற்படின் தங்களுடன் ஒப்பந்தம் நீட்டிப்பு செய்யப்படும். மேற்கண்ட பணியிடங்கள் தேசிய சுகாதார குழுமத்தின் மூலம் நிரப்பப்படும் போது எந்தவித முன்னேற்பு அன்றி தங்களுடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாநகர அலுவலர், பொது சுகாதார பிரிவு, மாநகராட்சி பிரதான அலுவலகம், டவுன் ஹால், கோயமுத்தூர் மாநகராட்சி, 1109, பெரிய கடைவீதி, கோயமுத்தூர் 641002. சென்னையில் IIDயில் வேலை 23 பணியிடங்கள் நிரப்ப யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லுங்கள். நாட்டின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை IID மெட்ராஸி ஆசிரியர் அல்லாத பிற பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு விலகியுள்ளது. இது பற்றி விவரம் பின்வருமாறு: பணி நிறுவனம் IID மெட்ராஸ், காலி பணியிடங்கள் 23. பதவி: நூலகம் தலைமை பாதுகாப்பு அதிகாரி, துணை பதிவாளர், தொழில்நுட்ப அதிகாரி, உதவி பதிவாளர், இளநிலை தொழில்நுட்ப கண்காணிப்பாளர், இளநிலை கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர் பதவிகள். பணியிடம்: சென்னை. கல்வி தகுதி: இளங்கலை பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு என சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த படிப்புகளை படித்திருக்க வேண்டும். அது சார்ந்த பணி அனுபவம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, திறன் தேர்வு உள்ளிட்ட அடிப்படையில் தேர்வு நடைபெறும். இதில் தேர்ச்சி பெறும் தேர்வுகளுக்கு நேர்முக தேர்வு வைக்கப்படும். நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வுகள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது தேர்வு கட்டணம் 500 செலுத்த வேண்டும். SC ST மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பிரிவினருக்கு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/5/2025.
ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையங்களுடன் அண்ணா தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். கல்வியின் மூலம் பெண்களின் மேம்பாடு என்ற கோட்பாட்டுடன் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மலை பிரதேசமான கொடைக்கானலில் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆகும். 1984 ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட பெண்களின் கல்வி அறிவை மேம்படுத்தவும் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த பல்கலைக்கழகம் திட்டமிட்டு அமைக்கப்பட்டதாகும். சிறந்த கல்வி அறிவை பெண்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களது வேலை வாய்ப்பையும் மேம்படுத்த இயலும் என்ற நல்ல நம்பிக்கையோடு இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். கல்வியின் மூலம் பெண்களின் மேம்பாடு என்ற கோட்பாட்டுடன் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையங்கள் சென்னை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் படிப்புகள் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் பல்வேறுபட்ட மேற்படிப்புகள் நடத்தப்படுகின்றன. அந்த படிப்புகள் கொடைக்கானல், மதுரை, சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நேரடியாக நடத்தப்படும். பட்ட மேற்படிப்புகள் பிஜி புரோகிராம். சிறுநீரகம் கற்கள் கரைய எளிய சித்த மருத்துவம். கல்லூரிக்கு இலை மற்றும் ரணக்கல்லி இலை போன்றவற்றை தினமும் சாப்பிட்டு வர சிறுநீரகம் கற்கள் வெளியேறும். சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பாதையில் அளவுக்கு அதிகமான யூரிக் அமிலம், கால்சியம் போன்ற தாது உப்புக்கள் தேங்குவதால் உருவாகும் கற்கள் சிறுநீர் கற்கள் என அழைக்கப்படுகின்றன. சிறுநீரகங்கள் உருவானால் கடுமையான வேதனை ஏற்படுத்தும். சிறுநீரகம் கற்களை கரைத்து வெளியேற்றவும். கற்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் பல்வேறு தீர்வுகள் உள்ளன. சிறுகண் பிள்ளை, நெருஞ்சில் விதை, மூக்கிரட்டை போன்றவற்றின் இலைகளை பொடித்து வைத்து கொண்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கொதித்து வைத்து காலை மாலை என இருவேளை குடிக்கலாம். மாவிலங்கப்பட்டை, தொட்டால் சினுங்கி, வெட்டிவேர் போன்றவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கலாம். கல்லூரிக்கு இலை மற்றும் ரணக்கல்லி இலை போன்றவற்றை தினமும் சாப்பிட்டு வர கல் குணமாகும். சித்த மருத்துவம் செய்ய மருந்துகளில் வெடியப்பு சுண்ணம் 50 மில்லிகிராம், நண்டுக்கல் பிற்பம் 200 மில்லிகிராம், குங்கிலிய பிற்பம் 200 மில்லிகிராம் இவற்றை நீர்முள்ளி குடிநீரில் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். அமிர்ததாதி சூரணம் 1 கிராம் வீதம் காலை மாலை இருவேளை சாப்பிட வேண்டும். உணவு பழக்கங்களும் வாழ்வியல் முறைகளிலும் சிறுநீர் கற்களால் பாதிப்பு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆதலால் அன்றாட உணவு பழக்க வழக்கத்தின் வாயிலாகவும் சிறுநீர் கற்கள் வராமல் தடுக்கலாம். சிறுநீர் கற்கள் தடுப்பு முறை. வைட்டமின் ஏ குறைபாடு சிறுநீரகம் கற்களை உருவாக்கும். ஆகவே கேரட், பப்பாளி, முருங்கைக்காய் போன்றவற்றை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். பொட்டாசியம் சிறுநீர் கற்கள் உருவாதி தடுப்பதாலும் சிறுநீரக கற்களை கரைப்பதாலும் பொட்டாசியம் சத்து நிறைந்த இளநீர், பீன்ஸ், கொய்யா, வாழைப்பழம், தர்பூசணி போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சிட்ரிக் அமிலம் சிறுநீரக கல்லை கரைப்பதுடன் கல் உருவாதையும் தடுக்கும். ஆகவே எலுமிச்சைச்சாறு, சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்றவைகளை உணவில் சேர்க்க வேண்டும். கால்சியம், விட்டமின் டி சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். கால்சியம் அளவில் இருந்து குறைந்ததால் அது ஆக்சிலேட் உடன் இணைந்து கற்களை உருவாக்கும். ஆகவே கால்சியம் நம் உடலில் சரியான அளவில் இருக்க வேண்டும். இறைச்சி வகைகள், எலும்பு சூப்பு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், தக்காளி விதைகள், பீட்ரூட், உப்பில் சிறிய பொருட்கள் போன்றவற்றை சிறுநீரக கல் உள்ளவர்கள் உணவில் அடிக்கடி சேர்ப்பதை கட்டுப்படுத்த வேண்டும். நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறி தோல் நீக்கி சாறாக குடிக்கலாம். இதன் தோலில் அதிகளவு ஆக்சைட் மற்றும் பாஸ்பேட்டுகள் உள்ளதால் தோலை நீக்கி உணவில் சேர்க்க வேண்டும். வெண்பூசணி, கோவைக்காய்,
முள்ளங்கிக்காய், சுரக்காய், பாகற்காய், வாழைத்தண்டு போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் 3 முதல் 4 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். சிறுநீரை அளக்காமல் அவ்வப்போது கழிக்க வேண்டும். உடல் வெப்பத்தை நீக்க வாரம் ஒருமுறை திரிபாலா எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட முயற்சிக்கக்கூடாது. ஐஸ்கிரீமை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சர்க்கரை நோயாளிகளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. சர்க்கரை நோயாளிகளின் ஐஸ்கிரீமை சாப்பிடவே கூடாது என்பதல்ல, அவர்கள் தங்கள் இரத்த சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும்போது ஐஸ்கிரீம் எப்போதாவது சாப்பிடலாம். ஒரு அரை கப் ஐஸ்கிரீமில் 137 கலோரிகள், 7 கிராம் கொழுப்பு, 14 கிராம் கார்போஹைட்ரேட், 14 கிராம் சுகர் இருக்கிறது. ஐஸ்கிரீமில் அதிகமான அளவு கார்போஹைட்ரேட், சுகர், கலோரி மற்றும் நிறைவற்ற கொழுப்பு இருப்பதாலும் ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பதாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுவதில்லை. இருப்பினும் சர்க்கரை நோயாளிகள் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் 3 வாரம் தாங்க முடியாத ஒற்றை தலைவலியா? இதோ ஒரு நோய்க்கான அறிகுறி இருக்கலாம். சாதாரணமாக பிரச்சனையாக இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதலில் தலைவலி மூலம்தான் காட்டும். ஒற்றை தலைவலி என்று பரவலாக அழைக்கப்படும் பக்க தலைவலி உலகெங்கும் பல கோடி மக்களை பாதிப்பில் உள்ளாக்கிறது. தலையின் ஒரு பக்கத்தில் தான் இது அதிகமாக நொறுக்கு வரும். சில நேரங்களில் சில பேருக்கு 2 பக்கம் வலி வருவது உண்டு. சாதாரணமாக சாதனையாக போய்விடும். இந்த ஒற்றை தலைவலி சில சமயங்களில் சுத்தியால் அடித்தால் ஏற்படுவது போன்ற மிக கடுமையான வலிமை உண்டு பண்ணி ஆளையே பிழிந்து எடுத்துவிடும். தலைவலிக்கான காரணங்கள்: உடலில் நீர்ச்சத்து குறைவு, அதிக மன அழுத்தம், அதிக தூர பயணம், போதுமான தூக்கமின்மை, சைனஸ் அடைச்சல் பாதிப்பு, மூளையில் நோய், மூளையில் கட்டி, அதிர்ச்சியான விஷயங்கள், அதிக களைப்பு, அதிக கோபம், மலச்சிக்கல் பிரச்சனை, அஜீரணம், கழுத்து எலும்பு பிரச்சனை, மூளை, புற்றுநோய், பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக ஒழுங்காக வராமல் இருத்தல், மாதவிடாய் சுத்தமாக நின்று விடுதல், தலையில் காயம் ஏற்படுதல், மது அருந்துதல், வேலைக்கு சரியாக சாப்பிடாமல் விட்டு விடுதல், பதப்படுத்தப்பட்ட மற்றும் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுதல், ஜலதோஷம், அலர்ஜி, சில மருந்துகளின் பக்க விளைவுகள், இரத்த சோகை, மூளைக்காய்ச்சல், பிடிக்காத சென்ட் வாசனை, பெயிண்ட் வாசனை, அதிகம் வெளிச்சத்தில் நீண்ட நேரம் நிற்பது, அதிக சத்தத்தை தொடர்ந்து கேட்டு கொண்டிருப்பது, அதிக நேரம் செல்போன் பேசுவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஒற்றை தலைவலி வரக்கூடும். தனக்கு பிடிக்காத நபர்களை பார்த்தால் கூட தலைவலி வந்துவிடும் என்று சிலர் கேலியாக சொல்வதுண்டு. உடலில் எந்த ஒரு பிரச்சனை, அது சாதாரணமாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது முதலில் தலைவலி மூலமாகத்தான் காட்டும். அலட்சி வேண்டாம். ஒற்றை தலைவலி மிக சாதாரணமாக எப்போதாவது வந்து போய் கொண்டிருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயம் வலி மிகவும் கடுமையானதாக இருந்தாலோ, ஆரம்பித்த தலைவலி விடவே இல்லை என்றாலோ அதற்கு வேறு ஏதாவது தீவிரமான காரணங்கள் இருக்கலாம். எனவே தலைவலி தானே என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஒற்றை தலைவலி அடிக்கடி வராமிருக்க தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். நல்ல ஓய்வு எடுக்க வேண்டும். பதற்றம் வேண்டாம். கோபம் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கட்டுமே என்று விட்டுவிட வேண்டும். அதிக சத்துமுள்ள இடத்திலிருந்து தள்ளி வந்துவிட வேண்டும். அதிக வெளிச்சம் கண்ணில் பட்டு குசிகிற அளவுக்கு இருந்தால் அந்த ஒளியை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும். வாழ்நாளில் இது மாதிரி ஒரு ஒற்றை தலைவலி அனுபவித்ததில்லை என்று உணர்ந்தால்
வலியின் கடுமை மிக அதிகமாக இருந்தால், வலி தூக்கத்தை தொந்தரவு பண்ணி எழுப்பி விட்டால், அதிக குழப்பத்தினால் வலி வந்தால், அதிக காய்ச்சலோடு வலி வந்தால், கண் பார்வை கோளாறுடன் வலி வந்தால், கண் சிவந்து போய் கண் வலியோடு தலைவலி வந்தால், நினைவிலிருந்து வலி வந்தால் உடனடியாக டாக்டரை சந்தித்து உரிய ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறுவதுதான் மிகப்பெரிய சிறந்தது. தலைவலி தானே என்று முடிவு செய்து தங்களாகவே மருந்து மாத்திரை சாப்பிடுவது, கை வைத்தியம் பார்ப்பது என வீட்டிலேயே இருக்க வேண்டாம். ஒற்றை தலைவலி என்பது ஒரு நோய்க்கான அறிகுறி தான். ஒற்றை தலைவலிக்கான காரணம் என்ன என்பது சரியாக கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை செய்தால் ஒற்றை தலைவலி காணாமல் போய்விடும். சர்க்கரை நோயாளிகள் மோர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். மோரில் உள்ள புரோபடியாக்ஸ் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் வராமல் தடுக்க உதவுகிறது. மற்றவர்களை போன்று சர்க்கரை நோயாளிகளுக்கும் அந்தந்த சீசனில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். அவ்வகையில் தற்போது கோடை காலம் தொடங்கி உள்ள நிலையில் சர்க்கரை நோயாளிகள் தாக்கத்தை தணிக்க தினமும் மோர் குடிக்கக்கூடாது என்ற சந்தேகம் ஏற்படும். பாலியில் இருந்து வெண்ணெயை பிரித்து எடுத்த பின்னர் மீதமுள்ள நீரை மோர் என்று அழைக்கிறோம். 100 மில்லிகிராம் மோரில் 62 கலோரிகள், புரதம் 3 கிராம், கொழுப்பு 3 கிராம், கார்போஹைட்ரேட் 5 கிராம் இருக்கிறது. மேலும் இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், வைட்டமின் ஏ, சி, B6, B12, பீட்டா கார்டின், பொட்டாசியம், பாடாதோனிக் ஆசிட் போன்ற வைட்டமின்களும் தாதுக்களும் இருக்கின்றன. சர்க்கரை நோயாளிகளுக்கு மோர் சாப்பிடுவதால் கீழ்கண்ட நன்மைகள். வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நீரிழப்பு சார்ந்து அக்சரியங்களையும் நோய்களையும் தடுத்து உடலை நீரற்றமாக வைத்திருக்கும் சிறந்த பானமாக மோர் திகழ்கிறது. மோரில் உள்ள புரோபயாட்டிக்ஸ் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் வராமல் தடுக்க உதவுகிறது. இதன் சர்க்கரை உயர்த்தல் குறியீடு கிளைசெமிக் இன்டெக்ஸ் 35 என்ற மிக குறைந்த அளவாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி மோரை தினமும் குடிக்கலாம். மோரில் உள்ள லாக்டிக் அமிலம் பாக்டீரியாக்களுக்கு எதிரான ஆன்டிபாடிகள் உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. மோரில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புகளை பலப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் வராமல் தடுக்கிறது. மோரில் உள்ள ஸ்பெங்கோலாபிட்ஸ் மற்றும் பயோ ஆக்டிவ் புரதங்கள் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை, இரத்த அழுத்தத்தையும் குறைப்பதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. மோரில் உள்ள MFGM குளோபியஸ் கோம்பரின் பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது. மோரில் உள்ள லாக்டிக் அமிலம் தான் அதன் புளிப்புத்தன்மைக்கு காரணமாக விளங்குகிறது. மோரில் உள்ள சுழற்சி எதிர்ப்பு பண்புகள் வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தி ஈறுகளில் தொற்று நோய் ஏற்படும் தடுக்கிறது. மோர் குடிப்பதால் எதுவும் பக்க விளைவுகள் கிடையாது. இருப்பினும் மோரில் லாக்டோஸ் என்ற சுகர் இருப்பதால் லாக்டோஸ் ஓவாமை இருப்பவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும். இத்தகைய ஏராளமான நன்மைகளை மோர் அருந்துவதன் மூலம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடைப்பதால் சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி தயக்கமின்றி தினமும் வெயில் காலத்தில் தாகத்தை தணிக்க மோர் அருந்தலாம். சென்னையில் யான தந்தத்தை விற்க முயன்ற அடகு கடை உரிமையாளர் உட்பட 7 பேர் கைதுங்க. 25 கோடி அடையுள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டதுங்க. சென்னை தீநகர் பகுதியை சார்ந்தவர் பிரபாகரன், 58 வயதுங்க. இவர் சாகுவார் பாட்டியில் நகைக்கடை மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் இவரது படைப்பில் ஓய்வு பெற்ற ஜிஜியின் மகன் மைக்கேல் என்பவர் 5 லட்சம் ரூபாய்க்கு 2 யானை தந்தங்களை அடமானம் வைத்து பணம் வாங்கி சென்றுள்ளார். இதையடுத்து பணம் திருப்பி செலுத்த வேண்டிய கால அவகாசம் முடிந்தும் அடமானம் வைத்து யானை தந்தத்தை மீட்கவில்லை. இதனால் பிரபாகரன் 2 யானை தந்தங்களையும் தரகர்கள் மூலம் விற்க முயற்சி செய்துள்ளார்.
இது குறித்த தகவல் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து யானை தந்தத்தை வாங்கும் கடத்தல்காரர்கள் போல் சுங்கத்துறை அதிகாரிகள் நாடகமாடியுள்ளனர். போட்டோகிராஃபில் உள்ள தரகர் ஒருவர் மூலமாக ஓய்வு பெற்ற ஜிஜி மகனை தொடர்பு கொண்டு நகைக்கடை உரிமையாளரை அணுகியுள்ளனர். ஈரோடு முதலீட்டை தாக்கி 5 பவுன் தாலி கொடியை பறித்து சென்ற வழக்கு ஈரோடு கைதுங்க. இதைத் தொடர்ந்து பல கோடி மதிப்புள்ள இந்த தந்தங்களை 50 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கே நகரில் உள்ள தனியார் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் தந்தத்தை விற்பனை செய்ய முயன்றபோது கடத்தல்காரர்கள் போல் நடித்து கொண்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் கையும் காலமாக யானை தந்தத்தை விற்பனை செய்தவர்களை கைது செய்தனர். இந்நிலையில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் யானை தந்தத்தை விற்க முயன்ற அழகு கடை உரிமையாளர் பிரபாகரன் மற்றும் அவரது மகன் திவாகர் 40 வயது, தரகரான சுரேஷ் 40, செல்வகுமார் 38 வயதுங்க, ஆனந்த் 56ங்க, குருபிரசாத் 39 வயதுங்க, சுரேஷ் பாபு 45 வயதுங்க ஆகியோர் விற்க முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து 7 நபர்களையும் 2 யானை தந்தத்தையும் வேளச்சேரி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வனத்துறை அதிகாரிகள் வனஉயிர் பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அவர்கள் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட 7 பேரையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தேனி அருகே மல்லிகை கடைக்கார மனைவியின் வங்கி கணக்கில் இருந்து 24 லட்சம் மோசடிங்க செய்த வழக்கில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞன் தேனி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளார். தேனி மாவட்டம் தேவாரம் ஏஆர்டி காலனியில் பல சரக்கு கடை வைத்திருப்பவர் சிவனேசன் இவரது மனைவி அடகு கடை வைத்து வருகிறார். இருவரும் தேவாரத்தில் உள்ள வங்கியில் தனித்தனியாக கணக்கு வைத்துள்ளனர். ஸ்மார்ட் போன் வைத்துள்ள இவர்கள் இருவரும் 3 மாதத்திற்கு ஒரு முறை தங்கள் வங்கியின் செயல்களில் பிறர் உதவியுடன் தங்களது வங்கி கணக்குகளை சரிபார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் வங்கி கணக்கை சரிபார்த்த போது 21 நாட்களில் சிறிதாக 24,69,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து வங்கியில் சென்று விசாரித்த போது 5 வங்கிகளின் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மல்லிகை கடைக்காரர் சிவனேசன் தேனி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரகாசம் உத்தரவுப்படி தேனி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிவனேசன் தம்பதியினர் 2 குழந்தைகள் அவரது மனைவியின் ஸ்மார்ட் போனில் கேம் விளையாடி போது வங்கி கணக்கு விவரங்கள் வேறு மொபைல்கள் கசிந்து தெரியவந்தது. இதையடுத்து பணம் மாற்றப்பட்டு வங்கி கணக்குகளை ஆராய்ந்தனர். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் கட்டுமான தொழிலாளியாக பணியாற்றும் பீகார் மாநிலம் பாட்னா அகமத்பூரை சேர்ந்த அர்ஜுன் குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அர்ஜுன்குமார் தனது நண்பர்கள் நிர்ஜி உள்ளிட்டோருடன் சேர்ந்து கணக்கு துவங்கி இது போன்ற பிறர் வங்கி கணக்கு தகவல்களை பெற்று அவர்கள் கணக்கில் இருந்து பணம் எடுத்து மோசடி செய்து தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அனில்குமார் தேனி தேக்கம்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டனர். இது போன்ற இதர மோசடிகள் குறித்து அனில்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். குழந்தைகள் ஸ்மார்ட் போனில் கேம் விளையாடி போது நடந்த இந்த மோசடி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கன்னடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4.7 லட்சம் மோசடிங்க செய்ததாக ஒருவர் தக்கலை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் பகுதியை சேர்ந்த அபிலேஷ் என்பவர் பிரம்மாபுரம் பகுதியை சேர்ந்த குமாரி என்ற பெண்ணை அணுகி
அவரது மகனுக்கு கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4,7 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார்.